தமிழக சட்டமன்றத்தின் கூட்டத்தொடர் கூடியிருக்கு. ஒரு 3 நாள் தான் கூட்டத்தை நடத்துகிறாங்க. இதில் கேள்வி பதில்களுக்கு வழியே இல்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பும் பண்ணியிருக்காங்க. சட்டமன்றத்தில் தான் மக்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்த்து தீர்மானமாக நிறைவேற்றி அதை ஒன்றிய அரசுக்கும் சட்ட அங்கீகாரமாகவும் மாற்றுவாங்க. அப்பேற்பட்ட இடத்துல ஆளுங்கட்சிகள் தவறு செய்யும்போது எதிர்க்கட்சிகள் அதை சுட்டி காட்டி அந்த விஷயங்களை விவாதங்களை நடத்தக்கூடிய ஒரு இடத்துல கேள்வி பதிலே இல்லாமல் 3 நாள் நடக்கப் போகின்றது என்ற ஒரு அதிர்ச்சி தகவலோடு, அது மட்டுமல்லாமல் இன்று தமிழக சட்டசபையில் அவை மரபுகள் மீறப்பட்டிருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு அது என்ன ஏது, அது மட்டும் இல்லாமல் வெளியே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த பதிலடிகள், அது மட்டும் இல்லாமல் வாயை திறங்க சிஎம் அப்படின்ற பேட்ஜெல்லாம் போட்டுட்டு போய் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். காரணம் தாவேகா கட்சியின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்கள் இதுவரை சந்தித்ததே இல்லை. இந்த ஒரு மாதத்தில் மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமைகள், கொலைகள், ஆவண கொலைகள் இதெல்லாமே நடந்துகிட்ருக்கு. அதனால் வாயை திறங்க சிஎம் அப்படின்ற ஒரு பேட்சை போட்டுட்டு இன்றைக்கி டரியல் ஏற்படுத்தினார்கள் திமுக கழகத்தினர். என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். தமிழக சட்டமன்ற வரலாற்றில் சட்டமன்றத்தில், அதாவது திமுக கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஆர்.என். ரவி மிகப்பெரிய குடைச்சல் கொடுத்துருந்தார். அவர் ஆர்எஸ்எஸ் நாக்பூருடைய வளர்ப்பு, அவர் அப்படி தான் கொடுப்பார். ஆனால் அதெல்லாம் சட்டம் செய்யாமல் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற மரபை இன்றளவும் கடைபிடித்தார்கள். ஆனால் இன்றைக்கி அது காற்றில் பறக்கப்பட்டிருக்கின்றது. அது என்ன அப்படின்றதுனா, அதாவது முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, ஆளுநர் உரை, அதன் முடிவில் தேசிய கீதம் இசைக்கப்படும். ஆனால் இன்றைக்கி முதல்ல தேசிய கீதத்தை இசைத்து ஒரு புதிய மரபை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, தாவேகா கட்சியினர் முக்கியமாக நிர்மல்குமார்லேருந்து 2 வாட்டி தேசிய கீதம் பாடுறது தப்பு இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்படியான பிரச்சனைகளை எல்லாம் ஆர்.என். ரவி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது குடைச்சல் கொடுக்கும்போதெல்லாம் அதெல்லாம் ஒரு துச்சமாகவே மதித்தது இல்லை. அவர் பெரிய விஷயமாக அதெல்லாம் எடுக்காமல் ஆளுநர் லெஃப்டில் டீல் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஆளுநர் உரையை அவர் முழுமையாக வாசிக்காமல் அடிக்கடி வெளிநடப்பு செய்வார். அந்த வீடியோக்கள், அந்த ரியாக்ஷன்ஸ், ஸ்டாலின் அவர்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, ஆளுநர் உரை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே தேசிய கீதம், அதாவது ஆர்.என். ரவி எவ்வளோக்கு எவ்வளோ கடந்த 5 வருடங்களாக போராடினாரோ அதெல்லாம் இன்றைக்கி ஜஸ்ட் லைக் தட்டாக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கவர்னர் அவர்களுடைய உரையின் போது நிகழ்ந்திருக்கிறது. முக்கியமாக முதல்ல தேசிய கீதம் பாடிட்டாங்க. ஓகே, இதற்காகத்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதல்ல அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை மீறி இருக்கிறார்கள். அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் தான் முதல் படி. இதன் பிறகு தான் எல்லாமே மாறும். எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சார் நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் சாப்பிடும்போது முதல்ல எடுத்துமே ரசம் போட்டு சாப்பிட்ருவீங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு வத்த குழம்பு, சாம்பார், அப்புறம் இப்போ ரசம், அப்படி தயிர், அப்படி தானே இப்போ சாப்பிடுவீங்க? எடுத்துமே தயிர் சாப்பிடுவீங்களா? இல்லை. ஸோ இது எல்லாம் நம்மளுடைய உரிமைகள். இது சாப்பாடு உதாரணத்துக்கு சொன்னது, இதெல்லாம் நம்மளுடைய உரிமைகள். அந்த உரிமைகளை அவங்க என்ன சொல்கிறாங்க, காற்றுல பறக்க வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, பிஜேபியினுடைய செல்லப்பிள்ளையாகவே தாவேகா செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா, அதாவது பெரியார், அம்பேத்கர் இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நடத்துவதற்கான வெளிப்பூச்சுகளுக்காக இப்படி தாவேகா மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாலும் கூட இயக்கி கொண்டிருப்பது என்பது பிஜேபி தான் அப்படின்றது தான் இன்றைக்கு தெளிவாக தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லை, அதை தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதை எடுத்துரைத்தார். அவங்க 2 பேரும் ஒரு டீல் இருக்கிறது இன்றைக்கி வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா, இந்த மரபு, அதாவது மரபு மீறப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் தேசிய கீதம் முதல்ல இசைக்கப்பட்டு அதன் பிறகு உரைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த உரைகளில் என்ன விஷயம் அப்படின்னா, ஆளுநர் உரை என்னென்னா ஒரு ப்ளூ பிரிண்ட். அது உதயநிதி அவர்கள் ஸ்டாலின் அதை தான் சொன்னார். அதாவது ஆளுநர் உரை என்பது ஒரு ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்ட்டில் புதிய அரசு பொறுப்பேற்று ஒரு 30 நாளில் நாங்கள் இந்தந்த திட்டங்கள்லாம் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்ற எந்த திட்டங்களுமே இல்லாமல் பழைய ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மட்டுமே இன்று ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கிறது. எதுக்கு தேவையில்லாமல் வீராவேசமாக எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசிட்டு உங்களால் ஒரு திட்டத்தை கூட நீங்களால் நிறைவேற்றாமல் எங்கள் ஆட்சியில் செய்த சாதனைகளை நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாங்குவாங்கன்னு வாங்கினார். அது மட்டும் கிடையாது, வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்றது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் யோசிச்சு பாருங்கள். அதாவது
இன்னமும் தேர்தல் பரப்புரையிலே வந்து அவர் இருக்கிறாரு. அவர் சிஎம் ஆகிட்டார்னு ஞாபகமே இல்லை அவருக்கு அப்படின்றதும், போன வாட்டியே இதே மாதிரி வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ட்விட் ஒன்று போட்டார்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் பண்ண போகிறாரு. இன்றைக்கி கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் கிட்ட வந்து கேட்கும்போது கூட, நீங்கள் பத்திரிகையாளர்லாம் சந்திக்கிறீங்க, உங்கள் முதல்வர் வந்து பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டார், அவருக்கு ஏதாவது பயிற்சி கொடுங்களேன், பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு ஏதாவது பயிற்சி கொடுங்களேன் அப்படின்ற கேள்விகளும் இப்போ வந்து பத்திரிகைகளுக்கிட்டேருந்து இப்போ வந்து அந்த எதிர்குறல்கள் கிளம்ப ஆரம்பித்து விட்டன அப்படின்றத நான் இங்கே சொல்லணும். அதே நேரத்தில் இந்த உங்களுக்குன்னு ஒரு சட்டம், அதாவது நீங்கள் வந்து இந்த சட்டத்தை நாங்கள் வந்து செயல்படுத்த போகிறோம் அப்படின்ற எந்த ஒரு அறிவிப்புமே ப்ளூ பிரிண்ட் உரை, அதாவது ஆளுநர் உரையில் எதுவுமே இல்லை. கடந்த ஆட்சி காலத்தில் நாங்கள் செஞ்ச விஷயத்தையே இன்றைக்கி பேசிட்டு முதல்வர்ன்ற பொறுப்பில் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி வீரவசமாக சினிமா டயலாக், அதாவது இதை விடுங்க, எலெக்ஷன் ப்ராப்பர் கூட கிடையாதுங்க, அந்த சினிமா டயலாக்கே வந்து விஜய் தான் அவர்கள் வந்து உண்மையான குணமே அப்படிதான்றதான் தமிழக மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேன், நானே என் பேச்சை கேட்க மாட்டேன்ட்டு வந்து சினிமாவில் பேச முடிஞ்சுது. ஆனால் இங்கே வந்து அது மாதிரியான ஒரு டயலாக்கையோ இல்லை மற்ற விஷயத்தையோ ஒரு போல்டாக பேசுகிற அளவுக்கு வந்து சிஎம் விஜய் அவர்கள் இன்னும் வரல அப்படின்றதுக்காகவும், அதாவது மக்களுடைய பிரச்சனைகளுக்கு செவி சாய்த்து அதற்கான பதிலுரைகள் அல்ல அதற்கான நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத மக்கள் மன்றத்தில் பத்திரிகையாளர்கள் மூலமாக, செய்தியாளர்கள் மூலமாக, செய்தி சேனல் மூலமாக நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், அதையாவது செய்யுங்க அப்படின்றது தான் இன்று எதிர்க்கட்சி தலைவரான ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னார். அதனுடைய தாற்பயம் என்னென்னா, வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்றது. அதாவது பக்கம் பக்கமாக வந்து மனப்பாடம் பண்ணி டயலாக் பேசலாம் சினிமாவில், ஆனால் ரியாலிட்டி வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றதும், ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்துக்கிட்டு இன்றைக்கி வந்தார் அவரே கோட்டை எடுத்து அவரே மாட்டிக்கிட்டார், அவர் வாயில் அவரே சாப்பிட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இன்றைக்கி வந்து மீடியாவில் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவர் ஆட்சி பொறுப்பேற்று ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நாட்டில் நடந்துகிட்ருக்கு. முக்கியமாக கடந்த ஒரு மாதத்தில் 175 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு, 65 கொலைகள் நடந்திருக்கு, 4 சாதி ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. ஆனால் எதுக்குமே கவலைப்படாமல் வாயையே திறக்காமல் ஒரு சிஎம் வந்து உட்காந்துருக்காரு அப்படின்றதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசின பேச்சினுடைய சாராம்சம். காரணம் என்னென்னா, இத்தனை கொலைகள், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து படித்த பிள்ளைங்க, படிக்க போகிற பிள்ளைங்க, வீட்டில் இருக்கிற பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள், யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, சிஎம் சார் அதுக்கு பதில் சொல்லுங்கள், உங்ககிட்ட பதில் இருந்தால் தானே வாயை திறப்பீங்க அப்படிலாம் பேசிட்டு, இன்றைக்கி நீங்கள் முதல்வராகி அன்றைக்கி அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த ஒரு விஷயத்தை பூதாகரமாக்கி இன்றைக்கி ஒரே மாதத்தில், அதுவும் தாவேகா கட்சிக்காரர்கள் தான் வந்து இந்த பாலியல் வன்கொடுமைகளை நிறைய செய்கிறாங்கன்றத தினமும் வந்து செய்தி சேனலில் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஓகே, ஸ்ரீவைகுண்டம், அப்புறம் வந்து சேலம் மேட்ருன்னு ஏகப்பட்ட மேட்ரு ஒன்று போயிட்டுருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பத்திரிகையாளரை சந்தித்து இதுக்கான தீர்வுகளை நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் அதை பண்ணியிருக்கோம்னா எதுவுமே சொல்லாமல், சிங்கப்பெண் திட்டம்னு ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அந்த திட்டத்தையும் தொடக்க நாளில் வந்து அதை வந்து கேன்சல் பண்ணி, அதுக்கப்புறம் 2-3 நாள் கழித்து அதை பண்ணி, இப்போ சிங்கப்பெண்ணில் இருக்கிற போலீஸுக்கே வந்து பாலியல் தொல்லைகள் கொடுத்ததாக இப்போ ஒரு செய்தி வந்து 2 நாளைக்கு முன்னாடி உலா வச்சு, அந்த மாதிரி இந்த ஒரு மாத காலத்தில் வந்து 175 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றது அப்படின்றது தான் இங்கே சொல்கிறது. இப்போயாவது வாயை தரங்க, ஒரு தமிழ்நாட்டுக்கு முதல்வராகி நான் அடுத்த கையத்தில் நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொன்னீங்கல்ல, முதல்வராகத்தானே இருக்கிறீங்க, இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்குல்ல, உங்களுக்காக வந்து வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து பெரிய பெரிய தமிழ்நாடே வந்து புதக்கோயிலில் ஊந்துட்டுன்னு அவனும் பேசிட்டு அவனும் ஓட்டு போட்டு போயிட்டான்ல. இன்றைக்கி சோழிங்கநல்லூர், அதாவது தாவேகா கட்சிக்கு வந்து அதிக அளவில் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் ஐடியில் இருக்கக்கூடிய வேலை செய்கிற அத்தனை பேர் நடுரோட்டில் வந்து நிற்கிறான், விடிய கரண்ட்டே இல்லையா. அப்போ நீங்கள்லாம் என்ன ஒரு மனநிலையில் உங்களுக்கு அரசியல் புரிதல், இதனால தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே கத்திக்கிட்டு இருந்தோம், இதுக்கு பின்னாடி வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருக்குது, இவரை வந்து எப்படியாவது வந்து உள்ளார உட்கார வச்சுட்டு அவங்க நினச்சதை செய்வாங்கன்றதுடைய முதல் படி தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் மரபு மீறல் நடைபெற்று இருக்கின்றது. ஸோ இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்ற லெவலில் அவங்க கடந்து போயிட்டுருக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் தப்பு, இப்படிலாம் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபண்டமெண்டல் வந்து உருவாக்கி வைத்தது தான் இந்த திராவிட கட்சிகள். ஓகேவா, இதற்காகத்தான் மொழி உரிமைக்காக போராடி உயிர் நீத்ததுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி இன்றைய தலைமுறை இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் ஃபயர் விட்டு கதறுன்னு சொல்லிட்டு பிளாஸ்ட்னு சொல்லி இன்றைக்கி வாயை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு முதல்வர் விஜய் அவர்கள். இது மட்டும் கிடையாது, இன்னொரு சில விஷயங்களையும் நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் திரும்பவும் வந்து திருச்சி கிழக்கு தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் பண்ண போனீங்க, அப்போ கூட வந்து மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பேசவே இல்லை. ஓகேவா, அது மட்டும் கிடையாது, இவர் வந்து நம்ம உதயநிதி அவர்கள் வந்து போட்டு பொலபலம் முழந்துட்டுருக்காரு. அதாவது நான் முதல்வன் திட்டமே எப்படி நீங்கள் வந்து நான் முதல்வன்றது திமுக ஸ்டிக்கர்லாம் அதில் இல்லவே இல்லை,
ஸ்டாலின் அவர்கள் திட்டம் கூட இல்லை. அது நான் முதல்வன் திட்டம்ன்றது ஒவ்வொரு மாணவனையும் அவனை வந்து ஒரு முதல்வனாக நினச்சி செய்யக்கூடிய ஒரு திட்டம். ஆனால் அந்த திட்டத்தையே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா முடக்கியிருக்காங்க. அந்த திட்டத்துக்கு வந்து பேர் வந்து இந்த தமிழ்நாடு ஸ்கில் கார்ப்பரேஷன் அப்படின்னு வந்து பேரை மாற்றிருக்காங்க. இதில் என்ன கொடுமைன்னா, இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் வந்து பேரவைத் தலைவரை வந்து படிக்கும்போது என்னென்னா, தமிழ்நாட்டினுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்றார், விஜய் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டார்னு வச்சுக்காங்களேன், ஜோசப் விஜய்னு. அந்தளவுக்கு முதல்வன் என்றாலே வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் நினைவுக்கு வராருன்றதுனாலே அந்த நான் முதல்வன் திட்டத்தை வந்து அவங்க வந்து மறைச்சிருக்காங்க அப்படின்றதையும் இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னார். தேர்தல் பரப்புரையின் போது வந்து பெண்கள் பாதுகாப்பு அது இதுன்னெலாம் சொல்லி வீரமாக பேசுனீங்கல்ல, அது வந்து என்னென்னா ஒரு படத்தில் வந்து வடிவேல் வந்து கண்ணாடி பார்த்து பேசுவார்ல, அந்த மாதிரி வந்து நீங்கள் கண்ணாடி பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் போட்டு கிழிச்சார். எல்லாத்தோட என்ன சொன்னார்னா, உங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூர்ட் ஃபீல் இருக்குது. விஜய் அவர்கள் வந்து ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலில் இருக்கார். தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பேனிக் பையிங், அதாவது அது என்ன சொல்கிறது, நிலநடுக்கம், புயல், வெள்ளம், இந்த மாதிரி டைமில் என்ன ஆகுங்களா, பேனிக் ஆகி நம்மளுக்கு சாப்பாடுக்கு பொருள் கிடைக்காதோன்ட்டு என்ன பண்ணுவோம், ஒரே நேரத்தில் போய் எல்லாம் கடையில் போய் அள்ளிட்டு வருவாங்களா, அந்த மாதிரி பேனிக் பையிங்க வந்து முதல்வர் வந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து வாங்கிட்டு இருக்காரு. அது விலை பேசி வாங்கிட்டு இருக்காரு. அதனால் அவர் வந்து ஒரு இன்செக்யூர்ட் ஃபீல்டில் இருக்கிறாரு. நாட்டில் இவ்வளோ பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் ஒரு மாதத்தில் வந்து இந்த க்ரைம் ரேட் வந்து அதிகமாக இருக்குது. இதை பற்றி எதுவுமே வாய் திறக்காமல் உக்காந்துட்ருக்காரு அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த ஒரு இலையுமே செய்யாமல் ஒரு ரீல்ஸ் கண்டென்ட் மெட்டீரியலாக தான் வந்து ஆளுநர் உரை இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி காலத்தில் செஞ்ச இந்த 30 நாள் இவங்க எதுவுமே செய்யலை. போன ஆட்சி காலத்தில் செஞ்ச சாதனைகளை ஆளுநர் உரையாக பேசிட்டு அதை வந்து தாவேக தலைவர் விஜய் தான் செஞ்சாருன்ட்டு அதை அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து பண்ணுறதுக்கான விஷயங்களையும் அதில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதில் வந்து சொன்னார். அதுதான் வந்து மேட்ரு. முக்கியமாக வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்றது வந்து சரியான பஞ்ச். அது ஆக்சுவலாக நீங்கள் வந்து என்ன வீராவேசமாக நான் ஆட்சிக்கு வந்தப்புறம் இதெல்லாம் பண்ணுவோம் போகணும்னு சொன்னீங்கல்ல, இன்றைக்கி சட்டமன்றத்தில் வந்து இந்த கேள்வி விடையே கிடையாது. அதாவது கேள்விக்கான விஷயங்களே இல்லை. 2-3 நாளும் அப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கூத்துக்கள் தான் நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னென்னா, இப்போயாவது வாயை திறங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நடந்தது. அதுவும் முக்கியமாக நான் முதல்வன் திட்டம் ஏன் வந்து முடக்கப்பட்டதுன்றதை கொஞ்சம் டீப்பாகவும் பேசுவோம். ஆக்சுவலாக தாவேக அரசு பொறுப்பேற்றக்கு பிறகு வந்து என்னென்ன திட்டங்கள்லாம் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, முக்கியமாக 2500 மகளிர் உதவி தொகை வந்து 2500 கிடைக்கும். 6 சிலிண்டர் கிடச்சதும் பெண்கள் முக்கியமாக கட்டணமில்லா பயணத்தை வந்து மேற்கொள்ளலாம் தமிழகம் எங்கும் அப்படின்றது தான் அவருடைய என்ன சொல்கிறது திட்டங்களாக அறிவித்தார். முக்கியமாக வந்து அப்புறம் வந்து மாப்பிள்ளை சீரு, மாமா சீரு, அது இன்னும் வாயிலெல்லாம் அடித்து விட்டு என்ன மக்களுடைய ஆசையை கிளறி விட்டு அவர் வந்து ஆட்சிக்கு வந்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இதுவரை எந்த ஒரு உருப்படியான திட்டத்தையும் அவர் செயல்படுத்தவே இல்லை. முக்கியமாக 717 மதுக்கடைகளை வந்து மூடுறாங்க, அது மூடவே இல்லை அப்படின்றது தான் இன்றைக்கி நிதர்சனமான உண்மை. ஓகேவா? அந்த விஷயம் கூட அவர் பண்ணவே இல்லை. அதே மாதிரி 2500க்கு பதில் ஏற்கனவே 1000 ரூபா கொடுத்தா அந்த தொகுப்பு உரிமை தொகை இன்னமும் மகளிருக்கு போயிட்டுருக்கு. அதுதான் அவர் வந்து அதாவது இன்னமும் தான் அது திமுக செஞ்சது தான். நீங்கள் 2500 கொடுக்கணும்ல, அதை நீங்கள் செய்யணும்ல. அதனால தான் டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஏற்கனவே நிதி நிலைமை என்ன தமிழ்நாட்டில் தெரிஞ்சு தானே நீங்கள் ஆட்சிக்கு வரீங்க. அப்போ நீங்கள் எதுக்கு நீங்கள் இவ்வளோ விஷயங்களை வந்து அள்ளி விட்டாஞ்சா மாதிரி அள்ளி விட்டீங்க? செயல்படுத்த முடியலாம், எதுக்கு நீங்கள் பேசணும்? சொன்னீங்கன்னா நீங்கள் செய்யணும்ல. நீங்கள் தான் ஒரு முடிவு பண்ணிட்டுனா உங்கள் பேச்சு நீங்களே கேட்க மாட்டீங்களே. ஒரு முடிவு பண்ணிட்டு தான் வந்தீங்கல்ல, அப்போ உங்கள் பேச்சை கேட்டு அதை நீங்கள் செய்யணும்ல. உங்கள் மக்கள் பேச்சை எது கேட்கணும்ல. அவங்க தானே முதலமைச்சர் ஆக்கி உட்கார வச்சுருக்காங்க. அதனால தான் நீங்கள் காலையில் இருந்து கிளம்பி தலைமைச் செயலகத்துக்கு தான் வரீங்க. அப்போ மக்களுக்கான திட்டங்களை இதுவரை அவங்கள செய்யவே இல்லை. செஞ்சது ஒன்றே ஒன்று, அது என்னென்னா இந்த சிங்கப்பெண் திட்டம். அந்த சிங்கப்பெண் திட்டமும் என்னென்னா அது ஒரு பெரிய காமெடி கூத்தது. மப்டியில் போனால் தான் வந்து குற்றம் செய்வர்களை தடுக்க முடியும். இதில் போய் நீங்கள் வந்து நாங்கள் இருக்கிறோம் எல்லா இடத்துலையும் போய்ட்டு ஒரு ரீல் போடுறதுக்கான ஒரு மெட்டீரியலாக தான் அந்த சிங்கப்பெண் திட்டம் ஆச்சு. அதில் தான் அந்த சிங்கப்பெண் திட்டத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கே வந்து பாலியல் வன்கொடுமை நடந்து அது வந்து ஒரு கேஸ் ஆச்சுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இந்த மாதிரியான காமெடிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் வாயத்திறங்க சிஎம் அப்படின்னு திமுக எதிர்கட்சியாக அவங்களுக்கு வந்து ஒரு கேள்விகளையும் ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுவரையிலையும் பதில் இல்லை. வீட்டுக்கு போய்ட்டு சாவகாசமாக ட்விட்டரில் பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே இது குறித்தான மேலாதிக்க தகவல் எதாக இருந்தாலும் அதை உங்களோட தெரிவிக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நான் முதல்வர் திட்டம் குறித்தான ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.